அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வெயில் காலத்தில் பூச்செடிகளுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய 2 இயற்கை உரங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதை எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சரியான முறையில் யூஸ் பண்ணாததுனால இதோடைய சத்துக்கள் கிடைக்காம போயிருக்கும். இப்போது இந்த உரங்களை நீங்கள் வெளியில் போய் எங்கேயும் தேட தேவையில்லை. நம்ம வீட்டிலேயே சுலபமாக கிடைக்கக்கூடிய உரங்கள். இது மழை காலத்தை விட வெயில் காலத்தில் தான் நல்லாவே ஒர்க் பண்ணி நிறைய பூக்களை பூக்க வைக்கும். இது பூச்செடிகளுக்கு மட்டும் இல்லை, காய்கறி செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். இதில் அமிலத்தன்மை இருக்கிறதுனால பூக்கள் நிறைய பூக்கும். அதுவும் இல்லாமல் மண்ணுடைய pH லெவலை இது சரியாக வச்சுக்கும். அடுத்தது ரோஜா செடிகள்லாம் துளிர்கள் இந்த வெயில் காலத்தில் கருகி போயிடும். அந்த துளிர்கள்லாம் கருகாமல் எல்லாத்திலையுமே துளிர்கள் ஒவ்வொரு துளிர்லேயும் மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக மண்புழுக்களுக்கு பிடித்தமான உரம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அந்த 2 உரம் என்னென்ன, நம்ம எப்படி அதை தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஓகேங்க, முதல்ல நம்ம பார்க்க போகிறது டீ தூள் உரம். அந்த டீ போட்டுட்டு வேஸ்ட்டாக இருக்கிறத கீழே தானே தூக்கி போடுவோம். அதை நம்ம செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம். செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு வரைமுறை இருக்குது. நிறைய பேர் அதை வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளில் போட்டுடுறாங்க. இதனால் ஃபங்கஸ் வரும், புழுக்கள் வரும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, டீ போடும்போது சர்க்கரையை போடாமல் டீ போடணும். வடிகட்டிட்டு அப்புறமா சர்க்கரை போடணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த டீ தூள் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, முடிஞ்ச வரை அந்த பால் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிக்கிங்க. கழுவிட்டு அதை ஈரப்பதத்தோடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செடிகளுக்கு போடக்கூடாது. அதை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நல்லா வெயிலில் காய வைக்கணும். அதாவது நல்லா தூளாக ஆகிற மாதிரி காய வைக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்தது அப்படின்னாக்கா ஃபங்கஸ் வரும், அடுத்தது எறும்புகள் வரும், புழுக்களும் வர ஆரம்பிக்கும். இப்போ வெயிலில் நான் காய வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா காஞ்சி போச்சு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ வேணுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீ தூள் உரத்தை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஒரு செடிக்கு கொடுக்கலாம். 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம இதை கொடுக்கலாம். இதை கொடுக்கும்போது மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுக்கணும். அப்போ தான் இதோடைய சத்துக்கள் ஈஸியாக செடிகள் எடுத்துக்கும். பூச்செடிகளுக்கு நம்ம கொடுக்கும்போது இதில் இருக்கிற அமிலத்தன்மை என்ன செய்யும் அப்படின்னாக்கா, நிறைய பூக்களை பூக்க வைக்கும். இதில் டேனிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஆசிட் தன்மை இருக்குது. இதுதான் pH லெவலை சரி பண்ணும். அதுவும் இல்லாமல் பூக்களையும் நிறைய பூக்கள் பூக்க வைக்கும். மழை காலத்தை விட வெயில் காலத்தில் இந்த டீ தூள் உரம் ரொம்பவே பெஸ்ட்டானது. அதனால் முடிஞ்ச வரை வெயில் காலத்திலேயே கொடுக்கறதுக்கு பாருங்கள். இந்த டீ தூள் உரத்தை நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுனால இது போல் களை செடிகள் வராத அளவுக்கு இது பார்த்துக்குங்க. அதுவும் இல்லாமல் அனிமல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், எலி, பூனை, நாய், இது போல் அனிமல்ஸும் இந்த ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காது. அதனால் இதுவும் எதுவுமே செடிகளை அஃபெக்ட் பண்ணாது. பூச்செடிகளுக்கு 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம கொடுக்கலாம். அதுவே காய்கறி செடிகளாக இருந்தது அப்படின்னாக்கா மாதம் ஒரு முறை கொடுத்தாலே போதும். இதை மட்டும் தனியாக கொடுக்காம நம்ம தொழு உரம், மண்புழு உரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து கூட நம்ம கொடுக்கலாம். இதை நம்ம கொடுத்துட்டு வரதுனால சின்ன செடியில் கூட சீக்கிரமாக துளிர் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் கொடுத்த இந்த செடிக்கு பாருங்கள், சின்ன செடி தான், ஒரு கட்டிங்லேருந்து எடுத்து வச்சேன். இந்த உரத்தை கொடுத்ததுக்கப்புறம் கிளைகள் அதில் பூவும் பூத்திருக்கு பாருங்கள். இந்த டீ தூள் உரம் மண்புழுக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் மண்புழு வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த டீ தூள் உரத்தை அந்த மண்புழு வளர்க்குற இடத்துல போட்டிங்க அப்படின்னாக்கா மண்புழுக்களுடைய வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் தொட்டியில் மண்புழுக்கள் நிறைய இருக்குது அப்படின்னாக்கா இந்த உரத்தை கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறமா பாருங்கள், உங்களுக்கு மண்புழுக்களுடைய வளர்ச்சியே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இது மண்ணோட சேர்ந்து டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மண்ணை மண்புழுக்கள் சாப்பிட்டு நல்லா வளர்ச்சி அடைகிறத நம்ம கண்கூடாவே பார்க்கலாம்.
இந்த டீத்தூள் உரத்தை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. இதை டீ போட்டதுக்கப்புறம் அதில் வர கசடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது காப்பித்தூள் உரங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சின்ன வயசில் நரசூஸ் காப்பித்தூள் எங்கள் அம்மா எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஞாபகம் வந்துடுச்சு. உங்களுக்கும் அந்த ஞாபகம் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போலாம் இன்ஸ்டண்ட்டாக வந்து போச்சு, டைரெக்டாகவே நம்ம பாலில் போட்டு குடிக்கிற மாதிரி. இந்த காப்பித்தூள் பாக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 5 ரூபா தான் வரும். அதை வாங்கிக்கிங்க. வாங்கி 1 லிட்டர் தண்ணீரில் அதை ஃபுல்லாக போட்டு கலக்கிக்கிங்க. ஃபுல்லாக அது எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குற மாதிரி நம்ம கலக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இப்போது உரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. 5 ரூபா தான் பாக்கெட்டு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செடியோடைய வேர் பகுதியில் ஊற்ற வேண்டியதுதான். இந்த தண்ணீரை நம்ம ஏற்கனவே நம்ம டீ தூளுக்கு போட்டோம் பார்த்தீங்களா, மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதே போல் கிளறி விட்டுட்டு நம்ம செடியோடைய வேர் பகுதியில் ஊற்றிட்டு வரலாம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பூக்கள் பூக்கிறதுக்கு தேவையான மெக்னீசியம் சத்து நிறையவே இருக்குங்க. அடுத்தது பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், கால்சியம், இரும்பு, இவ்வளோ சத்துக்கள் வந்து இந்த காப்பித்தூள் உரத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் 15 நாளுக்கு ஒரு முறை பூச்செடிகளுக்கு இதை கொடுத்துட்டீங்க வந்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அதுவும் இந்த சம்மரில் நீங்கள் ரோஜா, மல்லிகை, சாமந்தி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கொடுத்து பாருங்கள், நீங்களே நம்ப மாட்டீங்க, பூக்கள் வந்து அவ்வளோ பூக்கள் வந்து பூக்கும். நிறைய பேர் வந்து பூச்செடிகள் எதுவுமே வந்து பூக்கவே மாட்டுது, அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த உரத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூக்காத செடிகள் கூட பூத்து குலுங்கும். இந்த 2 உரத்தையும் ஒரே டைமில் கொடுக்காதீங்க. ஒரு வாரம் டீத்தூள் உரம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு வாரம் காப்பித்தூள் உரத்தை கொடுங்க. நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய உரங்கள் தான். அதனால் ஈஸியாகவே தயாரித்து நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் என்னங்க, நீங்களும் உங்கள் வீட்டு செடிகளுக்கு இந்த செலவில்லாத 2 உரத்தை கொடுத்து பாருங்கள். நீங்களே நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.